பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்குரிய வேத வசனம் சங்கீதம் 40:17. நான் சிறுமையும் எளிமையுமானவன். அன்பானவர்களே, தாவீதின் இளமை மிகவும் சிறுமையை அனுபவித்த வருஷங்களாகவே இருந்தது. அவருடைய சகோதரர்கள் எல்லாரும் சவுலின் இராணுவத்திலே உயர்ந்த பதவிகளை வகித்த போது, தாவீதோ வனாந்தரங்களிலே தனிமையாக ஆடுகளை மேய்க்க வேண்டியதாயிருந்தது. சிங்கங்களோடும் கரடிகளோடும் போராட வேண்டியதாயிருந்தது. என்றாலும் அவர் கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று விசுவாச அறிக்கை செய்தார். அவருடைய வீட்டுக்கு மாபெரும் தீர்க்கதரிசியான சாமுவேல் வந்தபோது, தகப்பன் தன் எல்லா பிள்ளைகளை அழைப்பித்தாலும் தாவீதை மட்டும் அழைக்கவில்லை. ஆனால் கர்த்தரோ சாமுவேலிடம், நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்றார். அப்படியே சாமுவேல் தாவீதை அவன் சகோதரர்கள் நடுவிலே அபிஷேகம் பண்ணினார். அதன் பிறகும் தாவீதின் சிறுமையின் நாட்கள் முடியவே இல்லை. தாவீதின் சகோதரர்கள் அவரை அற்பமாய் எண்ணினார்கள். கோலியாத்தை கொன்று சவுலின் இராணுவத்தில் சேர்ந்த போதும் சவுல் தாவீதின் மேல் பொறாமை கொண்டு தன் ஈட்டியை எறிந்து அவனை கொன்றுவிட முயற்சித்தான். ஆகவே தாவீது காடுகளிலும் மலைகளிலும் வாழ்ந்து வந்தார். ஆனால் ஏற்ற நேரத்தில் கர்த்தர் அவருடைய சிறுமையை மாற்றி 40 ஆண்டுகள் இஸ்ரவேலின் மேல் ராஜ்யபாரம் பண்ண உதவி செய்தார். அதே தேவன் உங்களையும் உயர்த்தி உங்கள் சிறுமையை மாற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். நீங்கள் எப்படிப்பட்ட துன்பங்களையும் சிறுமையும் நிந்தைகளையும் அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் தாவீதின் சிறுமையை மாற்றின அதே கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய சிறுமையை மாற்றுவாராக. செபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உமக்கு நன்றி சொல்லுகிறேன். தகப்பனே, வாழ்க்கையிலே, குடும்பங்களிலே, ஊழியத்திலே சிறுமையும் எளிமையுமாய் கஷ்டப்பட்டு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காய் நான் ஜெபிக்கிறேன். தாவீதின் சிறுமையை மாற்றின அதே தேவன் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையில் இருக்கிற, குடும்பங்களில் இருக்கிற, ஊழியங்களில் இருக்கிற எல்லா சிறுமைகள் மறைந்து போகட்டும். மேன்மையாய் உயர்த்தினது போல இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்தும் கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.